Welcome to Kamals Adupankarai. நம்ம இன்னைக்கு ஈஸியாக வந்து ஒரு பைத்தம்பருப்பு வச்சு எப்படி ஒரு முறுக்கு செய்யலான்றதை பார்க்கலாம். பைத்தம்பருப்பை வெறும் வானலியில் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா சலிச்சு பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். எப்படி நம்ம அரிசி மாவு வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மாவு தான். ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுக்கிறோன்னா அதில் 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு மாவு எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வீட்டில் எந்த பச்சரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. மாவு பச்சரிசியாக இருந்தால் இன்னும் பெட்டர். இல்லைன்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு, புட்டு மாவு எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஜலிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் அளவுக்கு பிடிக்கிற அழகு. இது கூடவே வந்து நம்மளுடைய பைத்த மாவு இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ முறுக்குக்கு வந்து அவ்வளோவா உப்பு பிடிக்காது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு இது வறுத்து எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு. இது எள்ளு வந்து கருப்பு எள்ளு வேணாலும் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கூடவே ஓமமும் ஆட் பண்ணுறேன். ஓமம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டைஜஷனும் நல்லா ஆகும், அட் த சேம் டைம் நல்ல வாசனையும் கொடுக்கும். ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நம்ம வந்து சீரகம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சீரகமும் சேர்த்து தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃபஸ்ட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இது கூடவே வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ வெண்ணெயோ இல்லை சுட வச்ச ஆயிலோ சேர்த்துக்கோங்க. ஆனால் சூடாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் நெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம ஆர்டினரி தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நிறைய விட வேண்டாம். இது 1/4லேருந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வந்து பார்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையலாம். நம்ம சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம பிசையணும். இது ஸோ நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா எல்லாமே ஒருங்கிணைஞ்சு நல்லா பிணையணும். இந்த மாவை பாருங்கள், நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் எந்த ஈடில் போட போகிறோமோ அந்த ஈடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த முறுக்காச்சி எடுத்து முறுக்காச்சியில் நான் இந்த 3 ஓட்டை இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குழல் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்டார் போட்ட மாதிரி இல்லை 3 ஸ்டார் போட்ட மாதிரியும் எடுக்கலாம். நான் இப்போ இந்த அச்சு எடுத்துருக்கிறேன். இதிலே வந்து ஓமப்பொடி மாதிரி வேணும்னா ஓமப்பொடி மாதிரியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நல்லா ஆயில் போட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லா சைட்ஸையும் வந்து நல்லா இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு பாதி போர்ஷனாக மாவு எடுத்து கொஞ்சம் போர்ஷனாக பிரித்து ஷேப் எடுத்து இது உள்ள இப்படி போட்டு விட்டுடலாம். நம்ம இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் தனியாக ஒரு தட்டில் எடுத்து இப்படி போட்டுட்டு கூட வந்து நல்லா பண்ணிக்கலாம். ஷேப் வந்து நம்மளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெருசாக வேணாலும் பெருசாக, சின்னதாக வேணாலும் சின்னதாகவும் நம்ம போட்டுக்கலாம். அதே சமயத்தில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அப்படி நடுவில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுங்க. மேலே ஓவர்லேப் பண்ணாலும் முறுக்கு நல்லா வேகாது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ ஒரே ஒரு சுற்றி நடுவில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடணும். லைட்டாக இப்படி மெலிசாக தட்டி இப்படி போட்டு பாருங்கள். போட்ட உடனே அப்படியே மேலே எழும்பி வருது பார்த்திங்களா? இதுதான் நம்மளோட கரெக்டான பதம். நம்மளுடைய இது எண்ணெய் போடுறதுக்கு இப்போ இதை நான் எடுத்துடுறேன்.
இப்போ நம்ம 1 by 1 முறுக்கு போடலாம். நான் சொன்ன மாதிரி தனியாக போட்டுட்டு நம்ம போடலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னா டேரெக்டாகவும் போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்படியே போட்டு நம்ம இப்படியே போட்டு இப்படி தனியாக எடுத்து விட்டிங்கன்னா அதிலே போய் ஒட்டிடும். ஃபஸ்ட்டு போட்டோன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியே விடணும். ஒரு செகண்ட் ஆன பிறகு இப்படி முறுக்கு எடுத்து திருப்பி விடுங்க, அடுத்த சைடு வேகட்டும். இது கொஞ்சம் கலர் இப்படியே தான் எடுக்கணும். கொஞ்சம் ப்ரௌனாக ஷேடாக லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப டார்க்காக இருந்தால் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த ஸ்மெல் பைத்தமாவு முறுக்கு. ஸோ இப்போ இது போதும், இது நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய பைத்தமாவு முறுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும், இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு காய் இல்லை எதுவுமே சமைக்க முடியல அப்படின்னாலும் இதையே சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது ஏற்ற சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணாலும் அதுக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய 2 in 1 ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு.